அத்தியாயம் 71 நிலவன் செய்த தவறு. ஜெசிகாவின் குளிர்ந்த உடலை தன் கைகளில் ஏந்தியபடி தனக்கு முன்னால் என்ன நடக்கிறது என்பதை நிலவனால் நம்பவே முடியவில்லை. வைரஹண்டர் குழுவைச் சேர்ந்த இந்த வில்வித்தை பெண் அந்த கொள்ளைகளிடமிருந்து காட்டில்தான் காப்பாற்றியவர்களில் ஒருத்தி என்பதை அவன் தெளிவாக நினைவு கூர்ந்தான். மேலும் அந்த கோபோல்ட்டுகளிடமிருந்து அவளை மீண்டும் எப்படி காப்பாற்றினான் என்பதையும் அவன் தெளிவாக நினைவு கூர்ந்தான். அவனே அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சிறிது காலம் அந்த பெண்ணை கவனித்துக் கொண்டான். அதனால் அவன் அவளுடன் பரிச்சயமான உணர்வு கொண்டிருந்தான். எதிரிகளால் சூழப்பட்டிருந்தாலும் கூட பயத்தில் நடுங்குவதற்கு பதிலாக அல்லது விதிக்கு அடிபணிவதற்கு பதிலாக ஜெசிகா எப்போதும் தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி கடைசி தருணம் வரை கடுமையாக போராடியதால் ஜெசிகா மீது அவனுக்கு நல்ல அபிப்பிராயம் இருந்தது. ஒரு காலத்தில் மிகவும் அழகாகவும் வசீகரமாகவும் இருந்த இந்த பெண்ணின் கண்கள் பிடுங்கப்பட்டு சிவந்து உதடுகள் கிழிந்திருப்பதை போயிருப்பதை அவன் கவனித்தான். அவளுடைய விரல் நகங்கள் பிடுங்கப்பட்டன. அவளுடைய மணிக்கட்டுகளில் பல வெட்டுக்கள் இருந்தன. இந்த சிவப்பு தலையின் துடிப்பான முகம் இப்போது நிறைய இரத்தத்தை இழந்தது போல் வெளிர் வெண்மையாக இருந்தது. அவளுடைய மார்பகத்தை கூட வெட்டப்பட்டிருந்தது. ஜெசிகா சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். நிலவன் அவள் உடலை தன் கைகளில் ஏந்திக் கொண்டு தன் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். ஏய், நிறுத்து! அப்போதுதான் நகர காவலர்கள் இருவரும் சம்பவ இடத்தை நோக்கி நடந்து வந்து நிலவன் இறந்த உடலை தன்னுடன் எடுத்துச் செல்வதைக் கண்டார்கள். இருப்பினும் நிலவன் காவலர்களிடமோ அல்லது பார்வையாளர்களிடமோ எந்த விளக்கமோ அல்லது நியாயப்படுத்தும் மனநிலையில் இல்லை. நிலவன் போர் ஆதிக்கத்தை செயல்படுத்தி முகத்தில் உணர்ச்சியற்ற வெளிப்பாட்டுடன் நடந்தான். அவனது ஒளியின் மிகவும் கனமான மற்றும் அடர்த்தியான அழுத்தம் அனைத்து பார்வையாளர்களையும் காவலர்களையும் தரையில் தள்ளியது. அவர்களில் பெரும்பாலோர் சில நொடிகளில் மயக்கமடைந்தனர். நிறுத்து, அயோக்கியனே! காவலர் கத்தினான். கொஞ்சம் பொறுங்க, அது யார் என்று உங்களுக்கு தெரியாதா என்று மற்ற காவலர்கள் கேட்டார்கள். அந்த அடக்கும் அழுத்தத்தின் கீழ் அவர்கள் இருவரும் தரையில் மண்டியிட்டனர். அவன் யார்? அவன்தான் நிலவன், மினூட்டோர்களை தனி ஒருவனாக கொன்றவன். அவன் ஒரு கிராண்ட் மாஸ்டர் வாழ்வீரன் என்று வதந்தி பரவுகிறது என்று மற்றொரு காவலர் கூறினார். ஆனால் முதல் காவலர் தொடர்வதற்குள் இரண்டாவது காவலர் அவரை தடுத்தார். நாம இதை உயர் அதிகாரிகளிடம் தெரிவிப்போம். அவர் நம்மளால் தடுக்கக்கூடியவர் ஒருவர் அல்ல, மற்ற காவலர் கூறினார். நிலவன் தனது பங்களாவுக்கு திரும்பி ஜெசிகாவை சோபாவில் தூங்கும் நிலையில் படுக்க வைத்தான். அவன் தனது வேட்டைக்காரனின் நோக்கத்தை செயல்படுத்தி அவளது உடலில் ஏதேனும் தடயங்கள் கிடைக்குமா என்று சோதிக்கத் தொடங்கினான். இந்த திறமையால் நிலவனின் புலன்கள் உச்சத்தில் இருந்தன. மேலும் அவள் பல சவுக்கடி தழும்புகளையும் சிலவற்றை ஒரு ஆயுதத்தால் தாக்கப்பட்டதன் மூலம் ஏற்பட்ட தழும்புகளையும் அவளது தொடைகள் மற்றும் கன்றுகளில் குத்திய காயங்களையும் கவனித்தான். யார் அதைச் செய்தாலும் அவர்கள் தங்கள் நேரத்தை எடுத்துக்கொண்டு அவளை விசாரிக்க விரும்பினான். உடலை பரிசோதித்த நிலவன் முடித்தான். அவன் அவள் பைகளையும் அவள் பெல்ட்டுடன் இணைக்கப்பட்டிருந்த சிறிய பையையும் சரிபார்க்க ஆரம்பித்தான். ஆனாலும் அவனுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. அவன் நிறுத்தப் போகும் நேரத்தில் அவன் புலன்கள் ஒரு வட்டமான உலோகப் பொருளை எடுத்தன. அவள் பெல்ட்டின் பின்புறத்திலிருந்து அதை வெளியே எடுத்தான். அங்கு அது வேண்டுமென்றே மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. ஜெரோம், அவளை மூட ஏதாவது கொண்டு வா. இறுதிச் சடங்கிற்கு தயாராகு. அவன் கூச்சலிட்டு தன் வீட்டு வேலைக்காரரான ஜெரோமிடம் கட்டளையிட்டான். சரி ஐயா, நான் பிணவரையே தொடர்பு கொள்கிறேன் என்று ஜெரோம் வெள்ளை துணிகளை கொண்டு வந்து வீட்டை விட்டு வெளியேறிய பிறகு கூறினார். நிலவன் திடீரென்று வீட்டில் ஒரு இறந்த உடலை கொண்டு வந்த பிறகு அவரும் குழப்பமடைந்தார். ஆனால் அவரது முதலாளியின் முகத்தில் இருந்த கோபமான பார்வையை பார்க்கும்போது அதில் தலையிடவோ அல்லது கேள்விகளை கேட்கவோ அது அவரது இடம் அல்ல என்பதை அவர் அறிந்திருந்தார். நிலவன் மெதுவாக அவள் தலையை உயர்த்தி அவள் நெற்றியில் ஒரு மென்மையான முத்தம் வைத்தான். மன்னிச்சிரு, என்னாலதான் நீ இதற்கெல்லாம் தலையிட்டு விட்டாய். அவன் பேச அவன் கண்களில் இருந்து சிறு கண்ணீர் துளிகள் வழிந்தன. ஏனென்றால் அவன் கண்டுபிடித்தவட்ட உலோகப் பொருள் அவனுக்கு பரிச்சயமான ஒன்று. அது அவன் முன்பு நிலவரை வேட்டையின் போது பார்த்த ஒரு சின்னம். ஸ்கார்லெட் லயன் ஹண்டர் சங்கம். ஜெசிகாவின் மரணத்திற்கான காரணம் குறித்து நிலவனுக்கு இப்போது துப்பு கிடைத்தது. இது இந்த கில்டின் மக்களால் ஏற்பட்டது.
அதற்கான காரணமும் கூட. அவன் தனது கைகளில் இருந்த விண்வெளி வளையத்தை பார்த்தபோதே அது என்னவென்று அவனுக்கு புரிந்தது. அவர்கள் மோதிரத்தை விரும்பினர். வெள்ளி கோபோல்ட்டால் தங்கள் அணி அழிக்கப்பட்ட பிறகு நிலவன் எடுத்த மோதிரம் பின்னர் அவரது கைகளில் விழுந்தது. வளையத்திற்குள் இருந்த பொருட்கள் மற்றும் ஆயுதங்கள் உண்மையில் ஒரு பெரிய விலையை கொண்டிருந்தன. மேலும் இவற்றில் பாதியை மட்டுமே அருளுக்கு விற்றதன் மூலம் நிலவன் பெரிதும் பயனடைந்தான். இந்த மக்கள் விரும்பியது மோதிரத்தையும் அதில் உள்ள அனைத்தையும் தான். மேலும் அவர்கள் ஏன் ஜெசிகாவை சித்திரவதை செய்தார்கள் என்பதும். ஏனென்றால் அந்த படுகொலையில் அவள் மட்டுமே உயிர் பிழைத்தவள் என்பதை அவர்கள் கண்டுபிடித்திருக்க வேண்டும். ஆனால் அவள் உடல் அவன் வசித்த பக்கத்து பிரதான வீதிக்கு முன்னால் எப்படி முடிந்தது என்பது அவனுக்கு தெரியாது. நிலவன் தனக்கு தர்க்கரீதியானதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் தோன்றியதன் அடிப்படையில் மட்டுமே இவ்வளவு முடிவுக்கு வர முடிந்தது. விரைவில் அல்லது பின்னர் அவன் முழு உண்மையையும் கண்டுபிடிப்பார். இதுக்கெல்லாம் நான்தான் காரணம், அவளுடைய மரணத்திற்கு நான்தான் காரணம் என்று வருத்தத்துடன் கத்தினான். ஜெசிகா போன்ற ஒரு அப்பாவி நபர் இணை சேதமாக இறந்ததற்கு அவனால்தான் காரணம் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டான். அவன் கோபத்தில் அருகில் இருந்த நாற்காலியை பிடித்து சுவரில் எறிந்தான். அவன் கோபமான பார்வை அந்த உலோகச் சின்னத்தின் மீது பட்டது. அவன் அதை கையில் பிடித்துக்கொண்டு பாதியாக உடைத்தான். இந்த நேரத்தில் தனக்குத்தானே ஒரு உறுதியான சபதம் செய்து கொண்டதால் அவன் இதயத்தில் குற்ற உணர்வு பெருகியது. அவங்க பணம் கொடுக்க போறாங்க, எல்லாரும் பணம் கொடுக்க போறாங்க, ஒவ்வொருத்தரும். நிலவன் கண்கள் ஆத்திரத்தால் நிரம்பி அவன் உடலில் இருந்து வன்முறை ஒளி வெளிப்பட்டதும் அறிவித்தான். அவன் அவள் உடலை வெள்ளைத் தாள்களால் மூடி வேட்டையாடுவதற்கு தேவையான உடைகளை அணியத் தொடங்கினான். இதை இனி மறைக்க வேண்டிய அவசியமில்லை. அவன் தனது தற்போதைய பலத்தை அடைந்த பிறகு அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு அவனுடன் குழப்பம் விளைவித்ததுதான். எனவே ஜெசிகாவின் கொலையில் ஈடுபட்ட எவரும் வாழும் நரகத்தை அனுபவிக்கப் போகிறார்கள். நிலவன் தனது வழக்கமான உடையில் தன்னை இணைத்துக் கொண்டு ஸ்கார்லெட் லயன்கில்ட்டின் முக்கிய தலைமையகத்தை கண்டுபிடிக்க புறப்பட்டான். யாராக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி. ஜெசிகா பரிதாபமாகவும் பயமாகவும் தனியாகவும் இறப்பதற்கு முன்பு தாங்கியதை விட 10 மடங்கு அதிக வலியை நான் ஏற்படுத்துவேன் என்று நிலவன் முடிவு செய்திருந்தான். இடத்தை கண்டுபிடிக்க அரை மணி நேரம் செலவிட்ட பிறகு நிலவன் பிரதான வாயில்களை உதைத்து உள்ளே நுழைந்தான். பிரதான மண்டபத்தில் இருந்த மக்களை பார்த்து அவன் சத்தமாக கத்தினாள். வெளிய வாங்கடா, தேவிடியா பசங்களா, உங்கள தேடி உங்கள் மரணம் வந்திருக்கு.